அண்மைச் செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு ஈரோட்டிலிருந்து எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்தராஜ். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களது கோரிக்கைகள் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சிகாமணி, விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழகத்துக்கு எதிராக ஈரோட்டில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது பார்த்தோம்னா, தமிழக அரசு தங்களது தேர்தல் அறிக்கையாக குறிப்பிட்டவாறு விவசாயிகளுக்கு கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தரப்பு அதே ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தில் இன்று காளைமாட்டு சிலை அருகே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த தேர்தல் சமயத்தில் விவசாயிகளுக்கு தேர்தல் கால வாக்குறுதிகளை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா, விவசாயிகள் பேரணியாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அந்த குறைதீர் கூட்டத்திற்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதாவது தேர்தல் காலத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகம் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை விவசாயிகளின் வாக்குறுதியை விவசாயிகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். இந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக மனு அளித்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கோவிந்த்.